தற்போது ஒரு அண்மை செய்தி. கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழா நாணய வெளியீட்டு விழாவிற்காக வருகை புரிந்துள்ள மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்பொழுது கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்காக வந்துள்ள நிறைய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாணய வெளியீட்டு விழா நிகழ்ச்சி 6:50 மணிக்கு கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் தற்பொழுது கலைஞர் நினைவிடத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வரும் நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்னை மெரினாவில் உள்ள கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தி வரும் நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழா நாணய வெளியீட்டு விழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இந்த விழாவில் பங்கு கொள்வதற்காக சென்னை வந்துள்ள மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்பொழுது மெரினாவில் உள்ள கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வரும் நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தனி விமானம் மூலம் டெல்லியிலிருந்து சென்னை வந்த மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடலோர குழுமம் கட்டட திறப்பு விழாவில் கலந்து கொண்டு தற்பொழுது சென்னை மெரினாவில் உள்ள கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வரும் நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக கலைவாணர் அரங்கில் கலைஞர் நூற்றாண்டு விழா நாணய வெளியீட்டு விழா நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்பதற்காக அவர் செல்ல உள்ளார். தற்பொழுது கலைஞர் நினைவிடத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தி வரும் நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழா என்பது ஓராண்டு காலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவரின் நினைவு நாணயத்தை இன்று வெளியிடுவதற்காக மத்திய அமைச்சர் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் முதலாவதாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகாக தற்பொழுது சென்னை மெரினா காமராஜர் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி மற்றும் அண்ணா நினைவிடத்தை தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். அவருடன் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அதே போல அமைச்சர்கள் ஆகியோர் உடன் இருந்து பார்வையிட்டு வருகிறார்கள். கருணாநிதியின் நினைவிடம் என்பது கடந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதனை பார்வையிட்டு வருகிறார்கள். இந்த நினைவிடம் என்பது கலைஞர் நூலகம், அதே போல அருங்காட்சியகம், போட்டோ எடுப்பதற்காக அங்கு தனி அரங்கம் உள்ளிட்ட பல்வேறு என்பது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு இதனை தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய அரங்குகள் அனைத்தையும் பார்வையிட்ட பிறகாக அங்கிருந்து வாலாஜா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கில் நடைபெறக்கூடிய நாணய வெளியீட்டு விழாவிலும் கலந்து கொள்ள இருக்கிறார். இன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள இருந்தாலும் திமுக சார்பில் ஏற்கனவே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு 100 ரூபாய் நாணயத்தை வெளியிடுவதற்காக மத்திய அரசிடம் அனுமதி என்பது கேட்கப்பட்டிருந்தது. மத்திய அரசு அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அந்த நினைவு நாணயம் என்பது வெளியிடப்பட இருக்கிறது. அதற்கு முன்னதாக தற்பொழுது மெரினா காமராஜர் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்தை பார்வையிட்டு வருகிறார். அங்கிருக்கக்கூடிய அரங்குகள், அதே போல அங்கிருக்கக்கூடிய அருங்காட்சியகம், கலைஞர் உலகம், நூலகம் உள்ளிட்டவைகளை தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார். செலினா, தொடர்ச்சியாக இந்த நாணய வெளியீட்டு விழா குறித்தான நிகழ்வுகளை பதிவு செய்யலாம். இன்று அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவாக 100 ரூபாய் நாணயம் என்பது வெளியிடப்பட்டது. இந்த நாணயம் என்பது குறிப்பாக ஏற்கனவே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு அந்த பிறந்த நாளை 100 நாட்கள் கொண்டாடுவதற்காக திட்டம் என்பது போடப்பட்டிருந்தது திமுக சார்பில். அதே போல ஓராண்டு வரையிலுமே இந்த நூற்றாண்டு நிறைவு விழாவை கொண்டாட வேண்டும் என்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது திமுக சார்பிலும் அதே போல அரசு சார்பிலும் விழாவாக கொண்டாடப்பட்டு வந்தது. இந்த நிலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவாக இந்த நினைவு நாணயம் என்பது 100 ரூபாய் நாணயம் என்பது வெளியிட வேண்டும் என்று ஏற்கனவே மத்திய அரசு தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இதனை பரிசீலித்த மத்திய அரசு கடந்த ஜூலை 13ஆம் தேதி இதற்கு ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டிருந்தது. இது குறித்தாக வெளியிட்டிருந்த அறிவிப்பில் குறிப்பாக கலைஞரின் நினைவு நாணயத்தில் ஒருபுறம் சிரித்த முகத்துடன் கூடிய கலைஞரின் புகைப்படமும் அதே போல அவரது பிறந்த நாள் மற்றும் இந்த ஆண்டு 2024 என்ற ஆங்கிலத்திலும் இந்தியிலும் அச்சடிக்கப்பட்டிருந்தது. அதே போல மறுபுறம் தேசிய நினைவு சின்னத்துடன் கூடிய 100 ரூபாய் என்ற மதிப்பு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிறைவு விழாவை முன்னிட்டு இந்த 100 ரூபாய் நாணயம் என்பது இன்று வெளியிடப்பட இருக்கிறது. அவர் உருவத்துடன் கூடிய அவர் கையெழுத்தில் பொதியப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் வெல்லும் என்ற சொற்களும் இந்த நாணயத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிறைவு விழா நாணயத்தை வெளியிட இருக்கக்கூடிய
இந்த அரங்கில் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை வாலாஜா சாலையிலிருந்து காமராஜர் சாலை வரையிலுமே இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. திமுக சார்பிலும் அரசு சார்பிலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இந்த சாலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சாலையில் இருக்கக்கூடிய இரு புறங்களுமே கட் அவுட்கள், பேனர்கள், அதே போல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் வாசகங்கள் உள்ளிட்டவைகள் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய பேனர்கள் அனைத்தும் வைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய வழி நெடுகிலுமே அவரது புகழை போற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணா சாலையிலிருந்து காமராஜர் சாலை வரையிலுமே முழுமையாகவே போக்குவரத்து என்பது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது வாலாஜா சாலை, மெரினா காமராஜர் சாலை உள்ளிட்டவைகளில் போக்குவரத்து மாற்றம் கூட செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இந்த வழியாக இன்று பயணம் செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அறிவிப்பையும் கூட போக்குவரத்து துறை சார்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக திமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அதே போல எதிர்க்கட்சிகளுக்கும் கூட அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக எதிர்க்கட்சி அதிமுக சார்பில் இந்த விழாவில் யாரும் கலந்து கொள்ளவில்லை, புறக்கணிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாஜக சார்பில் பாஜக தலைவர் அண்ணாமலை, அதே போல தமிழிசை, வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். திரைத்துறை சார்ந்த பிரபலங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான அரங்குகள் ஏற்பாடுகள் என்று செய்யப்பட்டிருந்த நிலையில் தொண்டர்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் என்பது ஏற்கனவே பல்வேறு கோரிக்கைகள் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. செலினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.